கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் உங்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துதல்களை ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்மளை நடத்துவாராக. கர்த்தர் இந்த வருஷத்துல நம்ம கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் யோவேலின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக தருகிறார். நாம் வாசிக்க முடிகிறது, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அப்ப நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க என்னென்ன இழந்து போனதை பட்சித்தது என்று சொல்லும் பொழுது, நீங்கள் இழந்து போன காரியத்தை நான் உங்களுக்கு திரும்ப தருகிற ஒரு வருஷமாய் இருக்கிறது. கடந்த வருஷத்துல உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளாய் இருக்கலாம், ஆசீர்வாதங்களாய் இருக்கலாம், வர வேண்டிய பொருளாதாரத்தின் காரியங்களாய் இருக்கலாம். சில வேளை பல நாட்கள கடந்த வருஷத்துல இந்த காரியம் நடந்திருந்தது நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து இருக்கிற சில காரியங்களா இருக்கலாம். ஒருவேளை நான் இழந்துட்டேனே என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப அளிக்கிறதான ஒரு வருடமாய் இருக்கிறது. He will repay into you and the blessing. அதாவது உங்களுக்கு திரும்ப அளிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவனாய் இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். அந்த இடத்துல 2 காரியங்களை உங்களிடத்துல நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நாம் யோபுவினுடைய சரித்திர புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது, அதனுடைய 42வது அதிகாரத்திலே ஹல்லேலூயா பார்க்கும் பொழுது, ஆண்டவர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்ததை குறித்து நாம் படிக்க முடிகிறது. அது 1வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அவன் பார்க்கும் அவனுடைய பிள்ளைகளை இழந்தான். அவனுக்கு இருந்த ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் கூட, ஆனால் கர்த்தரை உறுதியாய் பற்றி இருக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். 42வது அதிகாரத்துல வரும் பொழுது, ஆண்டவர் அவன் இழந்து போனதை அது 2 மடங்காக ஆண்டவர் அவனுக்கு திரும்ப தந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த 2வது தடவை தரும் பொழுது, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான பிள்ளைகளும், கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அது அழகும் ஆச்சரியப்படத்தக்கதும் அல்லது தேசத்திலே அழகிய மகிமையாய் பேசப்படுகிறதுமான ஒரு நன்மையாய் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான பிள்ளைகளே, கடந்த வருஷத்தில் நீங்க எதையெல்லாம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்க ஒருவேளை கலங்கி இருக்கலாம். ஆனா இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அநேகருடைய கண்கள் அழலிய பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஆண்டவர் நன்மையான காரியங்களை அதில் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். 2வது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாம ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அவள் தன்னுடைய கணவனை இழந்தாள். இப்பொழுது அவள் தன்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய மாமியார் போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நன்னோடு கூட வருவேன், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி சொல்லும் பொழுது, அவள் 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 தன்னோடு கூட வரும் பொழுது, அவளுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய் வருகிறது. ஆனால் அவளுக்கு அடுத்த ஒரு காரியம் என்ன என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ரூத்தை குறித்ததான ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அதற்கடுத்து நான் வாசிக்கிற அதிகத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவளுக்காக ஒரு போவாசை கர்த்தர் எழுப்பினார். அதற்கடுத்து ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் பிறக்கும்படியாக ரூத்தினுடைய வாழ்க்கை அப்படியாக மாறினது. ஒரே ஒரு காரணம், அவள் ரூத் தன்னுடைய கஷ்டத்தின் வேலையில் வந்த பொழுதும் கூட அவள் உறுதியாய் நின்றதை காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அவளுடைய வாழ்க்கை பின் நாட்களில் அது ஒரு ஆசீர்வாதமாய் இருந்தது. தேவ பிள்ளைகளை, இந்த 2 காரியங்களிலும் அவளுடைய வாழ்க்கைகளை இழந்ததை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. அதே போல இந்த வருஷத்துல இழந்த காரியங்களை எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஒருவேளை உங்களுடைய நிலங்களாய் இருக்கலாம், பொருளாதாரத்தின் காரியங்களாய் இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம், ஒருவேளை எத்தனையோ காரியங்களா இருந்தால் அது எல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்கும். கர்த்தர் தாம் இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு ரீபே பண்ணுகிற உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறதான ஒரு வருஷமா இருக்க போகிறது. கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா நாம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோமா?
பிற அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில உம்முடைய சமூகத்திற்கு நேராக ஆண்டவரே நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை ஆண்டவரே அப்பா துவங்கியிருக்கிற ஆண்டவரே அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் தேவன் தாம் ஆண்டவர் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரை திரும்ப அளிக்கிற ஒரு தேவனாய், ஆண்டவரை திரும்ப ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவனாய், ஆண்டவரை திரும்ப ஆண்டவரை நீர் கட்டுகிற ஆண்டவரே ஒரு தேவனாய், ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் நீர் எழும்புகிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே அவர்கள் கையிட்டு ஆண்டவரை செய்கிற வேலைகளை ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. சரீரத்துல நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரை கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தையும் ஆண்டவரை கிருபையும் ஆண்டவரை கொடுங்கப்பா. ஆண்டவரே சோத்திரம், இந்த வருஷத்துல ஆண்டவரே பிள்ளைகள் நல்லபடியாய் ஆண்டவரே அப்பா சிறந்து விளங்கட்டும் கல்வியில. ஆண்டவரே தேவ கிருபை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் படிக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவரை இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருடைய வீட்டில் ஆண்டவரே அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் ஆண்டவரே ஒரு குறைவில்லாமல் ஆண்டவரே என் தேவன் நீர் நடத்தும்படியாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசேஷமாய் ஆண்டவரே அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் சோர்ந்து போய் இருந்தாலும் சரி அவர்களை எல்லாம் கர்த்தர் ஆண்டவரை நீர் பலப்படுத்தி ஆண்டவரே சுகத்தை தந்து நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் நீர் அப்படியாய் ஆண்டவரே நீர் செய்வதற்காய் உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையுள்ள உம்முடைய கரத்தில் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நன்மையும் கிருபையும் ஆண்டவரே ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தின் வாழ்க்கையில தொடரட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் ஆண்டவரே எல்லாருடைய ஊழியங்க ஆண்டவரே சபையில இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே என் தேவனீர் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. என் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ. மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் உங்களை நடத்துகிற ஒரு நல்ல ஒரு தேவனாய் இருப்பார். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகளை இந்த நம்பருக்கு அனுப்புவீங்க. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க் யூ. மே காட் பிளஸ் யூ.